தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ரோமர் 9:14 இரண்டாவது பகுதியில இப்படி வாசிக்கிறோம், தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாது. இப்ப பின்னாட்களில பாத்தீங்கன்னா ஏதோமியர்கள் பெருங்கூட்டமாய் காணப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் பாத்தீங்கன்னா பெருங்கூட்டமாய் காணப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததும் அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணினதையும் காண்கிற ஏதோமியர்கள் பாத்தீங்கன்னா என்ன கேட்கலாம், இஸ்ரவேலர் யாக்கோபுக்கு அப்பா ஈசாக்கு தான், ஏதோமியர் சொல்லுவாங்க எங்களுக்கு அப்பாவும் யாரு, ஈசாக்கு தான், எங்க ரெண்டு பேருக்கும் தாத்தா யாரு, ஆபிரகாமு தான். அப்படி இருக்கும்போது தேவன் அநீதியா இவர்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் எங்களை ஆசீர்வதிக்கல அப்படி கேட்கலாம் இல்லையா? கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? வரும் இல்ல, மனுஷன் தானே. அப்ப பவுல் சொல்றாரு தேவனிடத்துல அநீதி உண்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. இதுக்கு விழுந்ததற்கு காரணம் பாத்தீங்கன்னா யாரு, ஏதோம் தான். ஆண்டவரா சொன்னாரு, நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணு, விட்டு போட்டுரு, இல்லன்னா நீ பசியில இறந்துருவ. அவன் சொல்லிக்கிறான், இந்த வேலை சாப்பாடு கிடைக்கலன்னா நான் பசியில செத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். ஒரு பெரிய சீமானாய் காணப்படுகிற, சீமானுடைய குடும்பத்துல வாழ்கிற எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு, எத்தனையோ கூடாரங்கள் உண்டு. அவனுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்தாச்சு, வளர்ந்துறதுல கூட இல்ல, வேட்டையாடிட்டு வந்தாச்சு. ஆனா இப்ப பயங்கரமா பசிக்குதான், உடனே இது சாப்பிடலன்னா நான் மறிச்சிருவேன். ஆனபடினாலே இந்த சேஷ்ட புத்திரவாகம் கள்ளி வள்ளி அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போடுறாரு. அப்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, தெய்வத்தை, தெய்வ நம்பிக்கையை அப்படின்ட்டு ஒரு சாதாரண காரியத்துக்கு தூக்கி எறிவாய் என்று சொன்னார். அதற்கு பின்பு உன்னுடைய சந்ததி பார்த்தனா ஏன் அவனை ஆசீர்வதித்தீங்க, ஏன் அப்படி இருக்கிறான், எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தானே எங்க மூதாதையர்களுக்கு, ஏன் என் நிலைமை இப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, கேட்கிறதற்கு ஒரு உரிமையும் இல்லை. நாட்களில ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவர் நீதி உள்ளவராக தான் அதை செய்தார். நான் இந்த நாட்களில் என்னை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பிதாக்களை போல நான் இருக்க மாட்டேன்னு ஏதோமியர்கள் சொல்லணும், சொன்னா ரட்சிப்பு உண்டாகும். அப்படிதானே? இப்ப தேவனிடத்துல அநீதி உண்டு என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அவர்கிட்ட அநீதி கிடையாது. சரி, அப்ப தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஏன் இப்படியாக இஸ்ரவேலிலே ஒரு பெரும் கூட்டத்தை கஷ்டப்படுத்தி கடினப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வழியை தான் கர்த்தர் வச்சிருப்பாருன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அது தவறு. எப்படியா இருந்தாலும் புறஜாதிகளை தேவனாலே ரட்சிக்க முடியும் என்பது உண்மை. சரி, அடுத்து தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு கூட்டத்தை மாத்திரம் நேசித்து அவர்களை மாத்திரம் ரட்சிக்க விரும்புகிற தேவன் அல்ல, அதற்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறதான தேவன் அல்ல என்பதை நமக்கு புரியணும். ரோமர் 2:11 எப்படி வாசிக்கிறோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அந்த உண்மையான தெய்வத்தினிடத்துல பட்சபாதம் கிடையாது, அவர்கிட்ட அநீதியும் கிடையாது, பட்சபாதமும் கிடையாது. ஆனபடினாலே ஒரு கூட்டத்தை அழைத்து அவர் மேல விசுவாசத்தை வைத்ததான அந்த ஜனங்களை கஷ்டப்படுத்தி மற்றவரை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இப்ப ஆண்டவர் இஸ்ரவேலர்களை கானானுக்குள்ளே கொண்டு போகும்போது கூட ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆபிரகாமிடத்தில் ஒரு வார்த்தை பேசுவார். என்ன தெரியுமா? இன்னும் அங்க காணப்படுற எமோரியர் என்கிறதான ஒரு கூட்டத்தினுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகல, ஆனபடினால இப்பயெல்லாம் கொண்டு போக மாட்டேன், இன்னும் 400 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போவேன். ஏன்னா அவர்களுடைய அக்கிரமும் நிறைவேறும். ஏன்னா அவர்களுக்கு நான் டைம் கொடுக்கணும் அல்லவா, அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தங்களை அழிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடாது ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே, ஏன் எங்கேயோ இருக்கிற ஜனத்தை கொண்டு எங்க தேசத்துக்குள்ள வைக்கிறாரு சொல்லக்கூடாது. ஆனபடினால ஆண்டவர் சொல்றாரு உன்னை அப்படியெல்லாம் கொண்டு போக மாட்டேன், அவருடைய அக்கிரமம் நிறைவேறும் போது அவர்களை அழித்து நான் உங்களை உள்ள கொண்டு போவேன், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னாரு. அவரை பார்த்து எப்படி அநீதி உள்ளவர் என்று கானானியர் சொல்ல முடியும், அல்லது உள்ளே செல்கிற இஸ்ரவேலர்கள் சொல்ல முடியும். அப்ப அவர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக நடவாத போது அவர்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸை கொடுத்து அவர்களை அழித்தார். அப்ப இஸ்ரவேலராக இருந்தாலும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது டைம் ஸ்பேஸ் கிடைக்கும், ஆனா அழிவு நிச்சயமாக உண்டாகும் இல்லையா? அப்படிதான் இந்த முழு வசனத்தை வாசிக்கும் போது நல்லது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே வெட்டுண்டு விழுந்தார்கள், நீயோ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். என்ன பண்ணணும்? மன மேட்டிமாய் கொள்ளாம நீ எச்சரிக்கையா தேவனுக்கு பயந்து நீ காணப்படணும் அப்படின்ட்டு எழுதுறாரு.